மெட்ராஸ் சிட்டில ரொம்ப அரசியல் வெயில் அதிகமா இருக்கு. இங்க கொஞ்சம் குளுமையா இருக்குது. இங்க வந்துக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுக தங்கியிருக்காங்க. எதற்காக தங்கியிருக்காங்க? எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா மெட்ராஸ் சிட்டில ரொம்ப அரசியல் வெயில் அதிகமா இருக்கு. இங்க கொஞ்சம் குளுமையா இருக்குது. இங்க வந்துக்கிறாங்க. சென்னையில புதுச்சேரியில ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு. அப்புறம் என்ன இல்ல டெம்பரேச்சர் அங்க அதிகம், இங்க கொஞ்சம் குறைவு. திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்புக்கான வேலைப்படை பேச்சுவார்த்தை நடக்குது. இல்ல அதெல்லாம் நீங்க அதுக்கு பதில் சொல்ற தகுதி எனக்கு இல்லை. அது தலைமையில் தான் நீங்க கேட்கணும். தமிழகத்துல சொந்த சட்டசபை இருக்கக்கூடிய நிலை இருக்கு. விஜய்க்கான ஆதரவு கொடுக்கறது யார் கொடுக்க போறா அப்படின்ற ஒரு ஆதரவு தேவை இருக்கு. அதிமுகல இருந்து தனியா அவர் ஆதரவு கொடுக்கணுங்கிற பொருட்கள் என்ன சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டாரு. இது எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கறதே தப்பு. தங்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சண்முகம் ஆகியோர் இங்க வரல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதாவதுப்பா அதிமுக என்பது ஒரு மாபெரும் எஃகு கோட்டை. இதுல சின்ன ஓட்ட கூட வர்றதுக்குலாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க. முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. எடப்பாடி அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அந்த பிளவு இங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்திருக்கிறாங்க. மீண்டும் வருவதற்கு யார் இன்னும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களும் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாம இங்க வந்தது கிடையாது. இப்ப நீங்க இந்த கேள்வி இப்படி கேட்டு பாருங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாம நான் இங்க வர முடியுமா? முடியாது. இது கட்சி ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது அதுக்கு இருக்கிறோம். இல்ல இப்ப எவ்வளவு பேர் வந்துருக்காங்க தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேல வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். எடப்பாடியார் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்கல்ல. எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் எங்க எம்எல்ஏ கூட கடல்ல குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால இதுல அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்காரு இல்லையா, பொதுச் செயலாளர். அவரு தான் கட்சி, அவரு தான் இயக்கம். அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதுல எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்க சார். எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நிச்சயமா வருவாரு. இல்ல நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். அப்ப 3 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரீயா இருந்து வந்துக்கிறாங்கப்பா. மற்றபடி இதுல அரசியல் உள்நோக்கெல்லாம் கிடையாது. இப்போ அசம்பிளி நடக்கும்போது எம்எல்ஏ டூர் போலியா? ஒரு 10 நாள் இருப்பாங்க, ஒரு 5 நாள் இருப்பாங்க, போவாங்க. அது மாதிரி அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தவிர்த்துட்டு இங்க வந்துக்கிறாங்க. வேற என்ன கிடையாது. அது ஒண்ணுமே இல்லை. தொங்கு சட்டமன்றம் நீங்க முடிவு பண்றீங்க. யார கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு? தொங்கு சட்டமன்றம். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்குது. தாவேகா ஆட்சி அமைப்புக்கான எந்த ஒரு தடையும் நாங்க திமுக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்லல இல்லையா? அதாவது தாவேகாக்கு எந்த விதத்துல எங்க கட்சியுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதான் அதிமுக நிலைப்பாடு. அதிமுக நிலைப்பாடு என்பது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களை பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களா? இதுல சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாக மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக அப்படியா? ஏன் தாவேகால இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிமுக வர மாட்டாங்களா? எல்லாம் அவங்க என்ன புடம் போட்ட தங்கமா? எல்லாரும் தங்கமா? அவங்களாம் எத்தனை மாசம் முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்க? இந்த கேள்வியை அங்க கேட்க மாட்டேன்றீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா திமுக அதிமுக என்பதெல்லாம். இதெல்லாம் நினைச்ச நேரத்துக்குலாம் கட்சி விட்டு மாறுது. அப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. இது சும்மா நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் கட்சி அது. நீ இப்ப தாவேக்கால ஜெயிச்சுறாங்க இல்லையா? ஒரே ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லு. அவங்களுடைய பின் தொடர்ச்சி சொல்லு. நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சும்மா ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல வந்த மாதிரி வந்துக்கிறாங்க. வேற என்ன? நீங்க அவங்கள அதை கேட்காம நீங்க திமுக கேட்கறது, அதிமுக கேட்கறது. முதல்ல நீங்க தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஈக்குவல் பண்ணியே பேசக்கூடாது. தமிழகத்துல தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல திமுக அதிமுக கூட்டணி வச்சு அது உங்களை போல சமூக வலைதளம் போடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். திமுக அதிமுக சேர்த்துக்கிறீங்க. அதிமுக மட்டும் சொல்லாம அதுல கேட்டோம். நாங்க என்ன இது
திமுக அது ஒரு அரசியல் கட்சி தானே, பாரம்பரியமான அரசியல் கட்சி தானே. 70 ஆண்டு காலம் தமிழகத்துல வந்து மக்களுக்கோசம் வந்து உழைச்சிட்டு இருக்கிற கட்சி தானே. அது என்ன நாங்க என்ன கேவலப்படுத்த பேச முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எழுந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து உள்ளபடியே சொல்றான், உண்மையை சொல்றான். உங்களுக்கு நான் அவரை போய் பார்க்கும்போது கூட பார்த்துட்டு என்னுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது, ஏன்னா மனசுலாம் கஷ்டமா இருக்குதுன்னா நம்ம இப்படி ஆயிட்டோம்னாரு. சரி விடான்னு பார்த்துக்கலான்னாரு. அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னாரு, ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னா அப்படிதான் அவர் வந்து மனசார கஷ்டப்பட்டார். அரசியல்ல வெவ்வேறு இதுவா இருந்தாலும் துருவங்களா இருந்தாலும் அரசியல் லீடர்லாம் வந்து வெற்றி பெறணும், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ இந்த மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலன்னு. அப்படிப்பட்ட தலைமை பண்பு உள்ளவர் தான் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.